ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட எஸ்டிபியில் லாஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அது வந்து ஆர்எஸ்டிபி. அதுக்கப்புறம் பர் வீலான் ஸ்பானிங் ட்ரீ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் இல்லைன்னா பர் வீலான் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால். பர் வீலான் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் அப்புறமா பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால். ஸோ ஏன் வந்து ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகாலை வந்து ரேபிட்னா கூப்பிட தொடங்கினாங்க, இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நமக்கு தெரியும் ஒரு இன்டர்ஃபேஸ் ஸ்விட்ச்ல வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து டிசேபிள்டு ஸ்டேட்ல இருந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்க்கு மூவ் பண்ணணும்னா மினிமம் 30 செகண்ட்ஸ் எடுக்கிறது. கரெக்டா? மினிமம் 30 செகண்ட்ஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல வந்து 30 செகண்ட்ஸ் எடுக்கிறது. இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல வந்து 50 செகண்ட்ஸ் எடுக்கும். 50 இல்லைன்னா 56 செகண்ட்ஸ் எடுக்கிறது. இது நமக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் ரியல் டைம் சினாரியோல வந்து 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா 56 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும்னா நமக்கே தெரியும் அது வந்து நம்மளால வெயிட் பண்ண முடியாது. கரெக்டா? 56 செகண்ட்ஸ் நீங்களே நினைச்சு பாருங்களேன். உங்க வைஃபை வந்து 56 செகண்ட்ஸ் இல்லைன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மினிட் வந்து உங்க வைஃபை வந்து ரன் ஆகலைன்னா உங்களுக்கே வந்து கடுப்பாகும். ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்கிறது சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுக்கே வந்து கொஞ்சம் கோவம் வரும். ஸோ அதனால வந்து இந்த டைமிங்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் கொண்டு வந்தோம். ஓகேங்களா? பட் ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால்ல வந்து என்ன டிஃபரன்ஸ் ஆகும், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் மறுபடியும் ட்ரா பண்றேன். ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3, ஸ்விட்ச் 4. ஸோ இந்த 4 ஸ்விட்ச்க்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஸ்பானிங் ட்ரீ ரன் பண்றோம். ஸ்பானிங் ட்ரீ ரன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக்டா இருக்கு. ஏன்? பிகாஸ் நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிருந்தோம், இந்த ஸ்விட்ச் வந்து ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் எல்லா ஸ்விட்சஸுமே வந்து மேக் அட்ரஸ் மூலமா டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது. இப்போ மேக் அட்ரஸ் மூலமா இல்லைன்னா மேக் அட்ரஸ் டேபிள் மூலமா வந்து இவங்க வந்து டேட்டா ஃபார்வர்ட் பண்றாங்கன்னா ஸ்விட்ச் 4ஓட மேக் அட்ரஸ் டேபிள்ல ஸ்விட்ச் 3 ரீச் பண்ணணும்னா என்ன டேட்டா இருக்கு? ஸ்விட்ச் 1ஓட இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட். ஓகே, இது ஒரு டெசிக்னேட்டட் போர்ட். இது வந்து செகண்ட் டெசிக்னேட்டட் போர்ட். ஸ்விட்ச் 4க்கு வந்து இது ரூட் போர்ட். இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட். இது வந்து ஸ்விட்ச் 3ஓட ரூட் போர்ட். ஸ்விட்ச் 3ஓட இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட் which is now a block port. ஸ்விட்ச் 2க்கு இது டெசிக்னேட்டட் போர்ட். ஸ்விட்ச் 2க்கு இது வந்து ரூட் போர்ட். கரெக்டா? ஏதாவது டவுட் இருக்கா இந்த டயக்ராம்ல? ஓகே. ஸோ இப்போ எப்படி ஸ்விட்ச் 4ஓட மேக் அட்ரஸ் டேபிள் வந்து எப்படி இருக்கும் பார்க்கலாமா? ஸ்விட்ச் 4ஓட மேக் அட்ரஸ் டேபிள் வந்து எப்படி இருக்கும்? இங்க வந்து ஒரு மேக் அட்ரஸ் டேபிள் போர்ட். கரெக்டா? ஸோ இப்போ ஸ்விட்ச் 4ஓட மேக் அட்ரஸ் டேபிள்ல என்ன இன்ஃபர்மேஷன்? 3333 இருக்கிற மேக் அட்ரஸை ரீச் பண்ணணும்னா அந்த ஏது இன்டர்ஃபேஸ் மூலமா டேட்டாவை சென்ட் பண்ணணும். அது வந்து ரூட் போர்ட்டா இருக்கும். கரெக்டா? இப்படிதான் டேட்டா சென்ட் பண்ண முடியும். ஸோ ரூட் போர்ட் மூலமா தான் அது வந்து டேட்டாவை சென்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் டேபிள் என்ன இருக்கு? போர்ட். ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் டேபிள்ல வந்து 3333 இருக்கிற மேக் அட்ரஸை ரீச் பண்ணணும்னா அது வந்து இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். டெசிக்னேட்டட் போர்ட் நம்பர் 1 யூஸ் பண்ணணும். ஸ்விட்ச் 2ஓட மேக் அட்ரஸ்லயும் 3333 ரீச் பண்ணணும்னா அது வந்து அதோட டெசிக்னேட்டட் போர்ட் யூஸ் பண்ணணும். கரெக்டா? இப்படி இருக்கும் மேக் அட்ரஸ் டேபிள். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச் இல்லைன்னா இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல வந்து இந்த பிளாக் இன்டர்ஃபேஸ் வந்து அன்பிளாக் ஆகும்.
ஓகே, ஓகே. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து அன்பிளாக் ஆகும். அன்பிளாக் ஆகும்போது நம்ம வந்து என்ன பார்த்திருந்தோம், ஐதர் இந்த லிங்க் டவுன் ஆயிருக்கு, இல்லைன்னா இந்த லிங்க் டவுன் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு லிங்க் டவுன் பண்ணிட்டுக்கு அப்புறம் இந்த லிங்க் வந்து அப் ஆயிருக்கு. இந்த லிங்க் வந்து அப் ஆயிருக்கு. இந்த லிங்க் அப் ஆயிருக்குன்னா இது வந்து இப்போ பிளாக்கிங் போர்ட் இல்லாம இது வந்து ஒரு டெசிக்னேட்டட் போர்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ரூட் போர்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ இங்க வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஸ்விட்ச் 4 இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து அன்பிளாக் ஆயிருக்கு. அன்பிளாக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்விட்ச் 4 ஓட இந்த இன்டர்ஃபேஸ் டவுன் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல ஸ்விட்ச் 4க்கு வந்து ஸ்விட்ச் 3க்கு ரீச் பண்ணணும்னா இப்படி ரீச் பண்ணணும். பட் இந்த இன்டர்ஃபேஸ் டவுன் இருக்கறனால இப்படி ரீச் பண்ண முடியாது. சோ ஸ்விட்ச் 4க்கு ஸ்விட்ச் அதோட MAC அட்ரஸ் டேபிள் அப்டேட் பண்ணணும். கரெக்டா? எப்படி அப்டேட் பண்ணணும்? இப்போ வந்து ஸ்விட்ச் 4 வந்து ரூட் போர்ட் யூஸ் பண்ணாம டெசிக்னேட்டட் போர்ட் யூஸ் பண்ணி தான் இங்க இப்படி போகணும். கரெக்டா? அதோட டெசிக்னேட்டட் போர்ட் இப்போ வந்து இது அன்பிளாக் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து ரூட் போர்ட்டா இருக்காது. இது வந்து ரூட் போர்ட்டா இருக்காது. இது வந்து பிளாக் போர்ட்டா சேஞ்ச் ஆகும். இது வந்து ரூட் போர்ட்டா சேஞ்ச் ஆகும். இது வந்து ரூட் போர்ட்டா சேஞ்ச் ஆகும். சோ பேசிக்கா பார்த்தோம்னா நியூ ரூட் போர்ட் மூலமா இப்படி டேட்டா சென்ட் பண்ணணும் ஸ்விட்ச் 3க்கு. கரெக்டா? இது புரிஞ்சுதா? கொஞ்சம். ஓகே. பட் ஸ்விட்ச் 4க்கு எப்படி தெரியும்? இப்போ நமக்கு தெரியும் ஸ்விட்ச் எல்லா ஸ்விட்சஸும் வந்து MAC அட்ரஸ் எப்படி லேர்ன் பண்ணும்? இங்கே இந்த டேட்டா வந்தாதான் ரிசீவ் ஆன டேட்டா வச்சுதான் ஸ்விட்ச் 4 வந்து அதோட MAC அட்ரஸ் டேபிள அப்டேட் பண்ணும். கரெக்டா? சோ ஸ்விட்ச் 3க்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும். அப்போதான் ஸ்விட்ச் 4ஓட MAC அட்ரஸ் டேபிள் அப்டேட் ஆகும். கரெக்டா? சோ அந்த மெசேஜ் என்ன ஆகும்? அந்த மெசேஜ் தான் TCN, மீனிங் டோபாலஜி கண்ட்ரோல் சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன். டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன். சோ நம்மளோட BPDU ஸ்விட்ச் 3 வந்து இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா BPDU சென்ட் பண்ணும். பிளஸ் இட் வில் ஆல்சோ சென்ட் TCN, டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன். இந்த இன்டர்ஃபேஸ் இல்லாம இந்த இன்டர்ஃபேஸ் வழியும் சென்ட் பண்ணும். சோ ஸ்விட்ச் 2க்கும் வந்து டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்விட்ச் 2 வந்து ஸ்விட்ச் 1க்கு ஃபார்வர்ட் பண்ணும். அது வந்து டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச் இருந்தாலும் இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச் இருந்தாலும் எல்லா சேஞ்ச்ல வந்து எப்பவுமே வந்து டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். சேஞ்ச் நடக்கும்போது தான் ஸ்விட்ச் வந்து டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணும். ஓகேயா? ஓகே. இப்போ டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மேட் பார்க்க நான் வந்து நேத்து வந்து லேயர் 2 ஹெட்டோட ஃபார்மேட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஒரு 8 பிட் ஹெடர் இருக்கும். 8 பிட் இல்லைன்னா 1 பைட். இட் இஸ் அன் 1 பைட் ஹெடர். அதுல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் பிட், அதுக்கப்புறம் டோபாலஜி சேஞ்ச் அக்செப்டன்ஸ் பிட், ப்ரப்போசல் பிட், அக்ரிமெண்ட் பிட், அதுக்கப்புறம் போர்ட் ரோல் பிட், அதுக்கப்புறம் போர்ட் ஸ்டேட் பிட். ஓகே, இதுதான் அதோட ஃபார்மேட். ஸோ TCN வந்து 1 bit, topology change notification 1 bit, topology change acceptance 1 bit, proposal 1 bit, agreement 1 bit, port role வந்து 2 bits, port state வந்து 2 bits. டோட்டலா 8 ஆயிடுச்சா? இப்போ நார்மல் சினாரியோல நார்மல் ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் இல்லைன்னா நார்மல் பர் VLAN ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து என்ன நடக்கிறதுனா இந்த டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன்ல வந்து இந்த 6 பிட்ஸ் வந்து யூஸே ஆகாது.
இந்த 6 பிட்ஸ் வந்து ஆர் யூஸ்லெஸ், யூஸே பண்ண மாட்டாங்க. நார்மல் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் இதுவரை நம்ம வந்து என்னெல்லாம் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் பார்த்தோமா, அதுல வந்து எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக்கிங் ஸ்டேட்ல இருந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போறது, இல்லைன்னா டிசேபிள்டு ஸ்டேட்ல இருந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போறது, அந்த டொபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன் இங்க இருந்து சென்ட் ஆகும்போது இந்த 6 பிட்ஸ் யூஸே பண்ண மாட்டாங்க. வரும் டொபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன், டொபாலஜி சேஞ்ச் அக்செப்டன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த 6 பிட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை எப்படி யூஸ் பண்றாங்க பார்க்கலாம். இது புரிஞ்சுதா? ஓகே. Now வந்து பேக்கெட் சென்ட் பண்ணும்போது BPDU plus TCN இது வந்து எப்பவுமே வந்து BPDU plus TCN சென்ட் ஆகும். சேஞ்ச் நடக்கும்போது எப்பவுமே வந்து BPDU plus TCN சென்ட் ஆகும். பட் அந்த TCNல வந்து இந்த ஒரு பிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் த பிட்ஸ் ஆர் யூஸ்லெஸ், யூஸே பண்ண மாட்டாங்க. அப்படி டிசைன் பண்ணிருந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால்ல என்ன பண்ணாங்கன்னா, சப்போஸ் ஸ்விட்ச் 1 இங்க இருக்கு, ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் 1111, இது வந்து ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 2ஓட மேக் அட்ரஸ் 2222. டிஃபால்ட் ஒர்க்கிங் வந்து ஒரே மாதிரி தான். எல்லா ஸ்பானிங் ட்ரீயோட ஒர்க்கிங், ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ இருந்தாலும் சரி, பர்வீலான் ஸ்பானிங் ட்ரீ இருந்தாலும் சரி, மல்டி ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் இருந்தாலும் சரி, எந்த ஸ்பானிங் ட்ரீ இருந்தாலும் சரி, அதோட ஒர்க்கிங் வந்து ஒரே மாதிரி தான். கன்வர்ஜென்ஸ் மீனிங் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக்ல இருந்து ஃபார்வர்டிங் பண்ணணும், இல்லைன்னா ஃபார்வர்டிங்ல இருந்து பிளாக் பண்ணணும்னா அதுக்கு தான் பேர் கன்வர்ஜென்ஸ். கன்வர்ஜ் ஆகிறது. கன்வர்ஜ் மீனிங் டுகெதர். சரிங்களா? ஸோ கன்வர்ஜ் ஆகிறது இல்லைன்னா கன்வெர்ட் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ அதோட டைமிங் வந்து தே ரெடியூஸ்ட் இட். அதுக்கு தான் ரேபிட்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். ஸோ ரேபிட் ஸ்பானிங் ட்ரீல என்ன பண்ணாங்கன்னா, சப்போஸ் ஸ்விட்ச் 1ம் ஸ்விட்ச் 2க்கு நடுவுல ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்ண உடனே இவங்க வந்து BPDU சென்ட் பண்ணுவாங்க. BPDUஸ்ல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் நமக்கு தெரியும். BPDUல வந்து ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ், ரூட் ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி அது வந்து 32768. ஓகே. ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் அது வந்து இங்கே 1111. அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி அது வந்து 32768. அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் அது வந்து 1111. அதுக்கப்புறம் காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச் அது வந்து 0 ஆயிருக்கும். ஓகே. இது வந்து BPDUட இன்ஃபர்மேஷன். இப்போ ரேபிட் ஸ்பானிங் ட்ரீல BPDU மட்டும் இல்ல, TCN பிட்டும் TCN பைட்டும் சென்ட் பண்ணாங்க. அந்த TCN பைட்ல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும்? TCN பைட்ல ஃபர்ஸ்ட் பிட் டொபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன், ஃபர்ஸ்ட் பிட். இப்போ இங்க இந்த ஸ்விட்ச் 1 வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்விட்ச் 2க்கு சென்ட் பண்றது, அது வந்து சேஞ்ச் வரனால சென்ட் பண்றதா இல்லையா? இல்ல, சேஞ்ச் நடந்துட்டல. பட் இது வந்து சும்மா ஒரு BPDU சென்ட் பண்றது. நாம வந்து ஒரு RSTP எனேபிள் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு சேஞ்ச் கிடையாது. ஓகே. ஸோ டொபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன் வந்து 0 இருக்கும். டொபாலஜி சேஞ்ச் அக்செப்டன்ஸ், இது அக்செப்டன்ஸா, அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிருக்கா? இல்ல, பிகாஸ் இது சேஞ்ச் கிடையாது. ஸோ அந்த பிட்டும் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ரொபோசல். இப்போ ஸ்விட்ச் 1 வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுறது நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஒரு ஸ்விட்ச் வந்து ஸ்பானிங் ட்ரீ, ஒரு ஸ்விட்ச்ல நம்ம வந்து ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் வந்து அதுவே ரூட் ஸ்விட்சா எஸ்யூம் பண்ணிக்கும். கரெக்டா? ஸோ இதே தான் இங்க நடக்கிறது. ஸ்விட்ச் 1 வந்து என்ன சொல்றது, நான் ரூட் ஸ்விட்ச் ஆகும், அதுதான் ஸ்விட்ச் 1 சொல்றது. ஸோ ப்ரப்போசல் பிட் வந்து 1, நான் வந்து ரூட் ஸ்விட்ச் ஆகும். அதுக்கப்புறம் எக்ரிமெண்ட் பிட். இப்போ எக்ரிமெண்ட் பிட் வந்து எப்போ நடக்கும்னா, சப்போஸ் ஸ்விட்ச் 1 வந்து ரூட் ஸ்விட்ச் இல்ல, அப்போ ஸ்விட்ச் 1 வந்து எக்ரி பண்ணிக்கும் நான் வந்து ரூட் ஸ்விட்ச் கிடையாது. ஸோ
இதுல வந்து ஸ்விட்ச் 1 வந்து ப்ரப்போஸ் பண்றது நான் தான் ரூட் ஸ்விட்ச். ஸோ அக்ரிமெண்ட் பெட் வந்து இங்க 0 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போர்ட் ரோல். போர்ட் ரோல் நமக்கு நல்லாவே தெரியும். டெசிக்னேட்டட் போர்ட், ரூட் போர்ட், பிளாக்கிங் போர்ட். இப்போ ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால்ல இன்னொரு போர்ட் கொண்டு வந்து ஆல்டர்னேட் போர்ட். ஆல்டர்னேட் போர்ட் யூசுவலா பிளாக்கிங் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டிஸ்கஸ். ஸோ போர்ட் ரோல்ஸ் வந்து 4 போர்ட் ரூல்ஸ் இருக்கு. 0 0 0 1 1 0 1 1. இது வந்து 2 பிட்டா. 2 பிட்னா இந்த மாதிரி வேல்யூஸ் தான் வரும். 0 0 0 1 1 0 1 1. ஓகே, ஸோ 0 0 வந்து பிளாக்கிங் போர்ட், ஆல்டர்னேட் போர்ட். ஆல்டர்னேட் போர்ட்டும் பிளாக்கிங் போர்ட்க்கு ஒரே வேல்யூ தான். ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா 0 0 யூஸ் பண்ண மாட்டாங்க. 0 1 யூஸ் பண்ணுவாங்க ஆல்டர்னேட். 1 0 வந்து 1 0 வந்து ரூட் போர்ட், 1 1 வந்து டெசிக்னேட்டட். ஓகே, இதுதான் வேல்யூஸ். 0 1 1 0 1 1. 0 1 வந்து ஆல்டர்னேட் போர்ட் இல்லைன்னா பிளாக்கிங் போர்ட். 1 0 வந்து ரூட் போர்ட், 1 1 வந்து டெசிக்னேட்டட். நமக்கு தெரியும் ஒரு ஸ்விட்ச், ஒரு ரூட் ஸ்விட்ச்ல வந்து எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா இருக்கு. கரெக்டா? சோ ஸ்விட்ச் 1 வந்து இங்க என்ன சொல்றது, என்னோட இந்த இன்டர்ஃபேஸ் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா. சோ போர்ட் ரோல்ல வந்து வேல்யூ வந்து 1 1 வந்து. ஓகேயா? நெக்ஸ்ட் போர்ட் ஸ்டேட். நமக்கு தெரியும் 2 ஸ்டேட் இருக்கு. ஒரு பிளாக்கிங் ஸ்டேட் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஃபார்வர்டிங் ஸ்டேட் இருக்கு. 2 ஸ்டேட் தான் இருக்கும். இந்த ஸ்டேட்ல வந்து லிஸ்னிங், RSTP ல வந்து லிஸ்னிங், லேர்னிங், டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன்ல வராது. இந்த 2 ஸ்டேட் வந்து இந்த போர்ட் ஸ்டேட்ல காமிக்காது. ஓகே, சோ ஐதர் இட் இஸ் பிளாக்கிங். பிளாக்கிங்னா பிளாக்கிங் வந்து மீனிங் it is not sending, it is not receiving any BPDUs, it is not sending any BPDUs for now. இப்போ இந்த switch 1 வந்து என்ன அசியூம் பண்ணிருக்கு, அதோட இன்டர்ஃபேஸ் வந்து designated port ஆகும். designated portனா ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. கரெக்ட்டா? சோ அதோட வேல்யூ வந்து 0 0, இது வந்து 1 1. சோ அதுவும் வந்து 1 1 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன் ஹெடர் இந்த BPDU கூட போகும். BPDU பிளஸ் இந்த டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன் ஹெடர் வந்து ஸ்விட்ச் 2க்கு போகும். இது புரிஞ்சுதா? ஓகே, சோ ஸ்விட்ச் 2ம் இதே மாதிரி ஒரு BPDயும் TCN பிட் வந்து ஸ்விட்ச் 1க்கு சென்ட் பண்ணும். சேம் சிமிலர் டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன் ஹெடர் வந்து சிமிலர் இருக்கும். BPDல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ப்ரையாரிட்டி சேஞ்ச் இருக்கலாம், இல்லைன்னா மேக் அட்ரஸ் சேஞ்ச் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைனர் சேஞ்சஸ் இருக்கு. பட் டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன் ஒரே மாதிரி தான். ஸ்விட்ச் 2ம் அதுவே வந்து நான் ரூட் ஸ்விட்ச் ஆக்கும் கன்சிடர் பண்ணும். ஸோ ப்ரப்போசல் பிட் 1 இருக்கும், அக்ரிமெண்ட் 0 இருக்கும். ஸோ ரூட் ஸ்விட்ச் இருக்கனால அதோட இன்டர்ஃபேஸ் வந்து டெசிக்னேட்டட் போர்ட் இருக்கனால 1 1. அதுக்கப்புறம் டெசிக்னேட்டட் போர்ட் ஃபார்வர்டிங் ஸ்டேட் இருக்கும். ஸோ போர்ட் ஸ்டேட்டும் வந்து 1 1 ஆயிருக்கும். ஓகே, இப்போ ஸ்விட்ச் 2க்கு வந்து ஸ்விட்ச் 1ல இருந்து BPDயும் ரிசீவ் ஆயிருக்கு, டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷனும் ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டுமே ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்விட்ச் 2க்கு தெரிஞ்சிடும் அதோட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 1 விட ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது வந்து ரூட் ஸ்விட்சா எலெக்ட் ஆகாது. ஸோ இப்போ ஸ்விட்ச் 2 வந்து என்ன ஆகும், ஸ்விட்ச் 2 வந்து ஒரு நான் ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆகும். கரெக்டா? நான் ரூட் ஸ்விட்ச். ஸோ இப்போ ஸ்விட்ச் 2 வந்து இந்த டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷனுக்கு ஒரு எக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். ஓகே, ஒரு எக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஒரு BPDU ரிசீவ் ஆயிருக்கு, ஒரு டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, அதுக்கு வந்து ஒரு எக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். எக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும்போது அது வந்து அது ஒரு BPDU சென்ட் பண்ணும். BPDU கூட இந்த டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன் ஹெடரும் சென்ட் பண்ணும். பட் இந்த டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன்ல ஒரு மைனர் சேஞ்ச் ஆயிருக்கு. அது வந்து என்ன பார்க்கணும் மறுபடியும், இது வந்து டோபாலஜி சேஞ்ச் ஆக்குமா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் பிட் வந்து 0,
நெக்ஸ்ட் டோபாலஜி சேஞ்ச் அக்செப்டன்ஸ் ஆகுமா இல்ல, ஸோ அது வந்து 0. ஸ்விட்ச் 2 வந்து ப்ரப்போஸ் பண்ணிருந்தது, ஃபர்ஸ்ட் வந்து அது ப்ரப்போஸ் பண்ணிருந்தது, பட் இப்போ ப்ரப்போஸ் பண்ணல, ஸோ அது வந்து 0 ஆயிடுச்சு. ஸ்விட்ச் 2 வந்து இங்க எக்ரி பண்ணுறது, நான் வந்து ரூட் ஸ்விட்ச் கிடையாது, அது வந்து எக்ரி பண்ணுறது, ஸோ இங்க வந்து இது வந்து 1 ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போர்ட் ரோல். இப்போ ரூட் நான் ரூட் ஸ்விட்ச்ல வந்து ஒரு டெசிக்னேட்டட் போர்ட் இருக்கும், ஒரே ஒரு டெசிக்னேட்டட் போர்ட் இருக்கும், ஒரே ஒரு ரூட் போர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் n நம்பர் ஆஃப் பிளாக் போர்ட்ஸ் இருக்கு. ஓகே, பட் இந்த டயக்ராம் படி ஸ்விட்ச் 2 இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரூட் போர்ட் ஆகுமா? கரெக்டா? பிகாஸ் இப்படிதான் ரூட் ஸ்விட்சை ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரூட் போர்ட். ஸோ 0 0 0 1 1 0 1 1 நம்ம பார்த்திருந்தோம். இது வந்து ஆல்டர்னேட் போர்ட்டோட, இது வந்து ரூட் போர்ட், இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரூட் போர்ட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ போர்ட் ரோல்ல வந்து இங்க வந்து 1 0 வேல்யூ வந்திருக்கு. 1 0 வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் ரூட் போர்ட் வந்து எப்பவுமே வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருக்கு. ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல நமக்கு தெரியும் 0 0 வந்து பிளாக், 1 1 வந்து ஃபார்வர்டிங். ஓகே, ஸோ இங்க வந்து போர்ட் ஸ்டேட்டும் வந்து 1 1னா. ஸோ இதுதான் ஸ்விட்ச் 2ல இருந்து வர டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன், இல்லைன்னா நோட்டிபிகேஷன் கிடையாது, மெசேஜ், டோபாலஜி சேஞ்ச் மெசேஜ் பிபிடி கூட. ஸோ இதுல வந்து என்ன ஆகுறதுன்னா, ஒரே மெசேஜ்ல வந்து அவங்க வந்து நான் ரூட் ஸ்விட்ச் ஆக்குமா, நான் டெசிக்னேட்டட் போர்ட், நான் நான் ரூட் ஸ்விட்ச் ஆக்குமா, am I a root switch, am I a non root switch, நான் ரூட் ஸ்விட்ச்னா என்னோட எல்லா இன்டர்ஃபேஸஸ் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா இருக்கும், நான் நான் ரூட் ஸ்விட்ச்னா என்னோட ஏது இன்டர்ஃபேஸ் ரூட் போர்ட்டா இருக்கும், ஏது இன்டர்ஃபேஸ் டெசிக்னேட்டட் போர்ட் இருக்கும், என்னோட எவ்வளவு காஸ்ட் ஆகும் ரூட் ஸ்விட்ச் ரீச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரெண்டு மெசேஜ்ல வந்து இவங்க வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன நடக்கிறதுனா, அந்த கால்குலேஷன், ஓகேங்களா, அந்த கால்குலேஷன் வந்து ஃபாஸ்டரா நடக்கிறது. அதனாலதான் இதே வந்து ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்னா கூப்பிடுறாங்க. இந்த ரேபிட் எதனால, ஏன், அது வந்து இந்த டிசிஎன் ஹெடரை வந்து யூஸ் பண்றாங்க. கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே, ஸோ இப்போ ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும் எப்படி ஒர்க் ஆகும். ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, இங்க வந்து இது ஒரு ஸ்விட்ச் 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகேங்களா? இப்போ வந்து இது இந்த 14 சுவிட்சஸ் நடுவில் நான் வந்து ஒரு ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ரன் பண்றேன்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இது வேவ் மாதிரி நடக்கும். வேவ் இல்லைன்னா லெவல் வைஸ். இது வந்து நான் ஒரு சாம்பிள் டயக்ராம் எடுத்திருக்கேன். ரியல் டைம் சினாரியோல வந்து இந்த மாதிரி டயக்ராம் இருக்காது, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த டயக்ராமை யூஸ் பண்ணுறேன். ஸோ ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2க்கு நடுவில் ஃபர்ஸ்ட் ரேபிட் ஆர்எஸ்டிபி நடக்கும். ஆர்எஸ்டிபி நடக்கும்போது ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 வந்து இந்த எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து பிளாக் பண்ணி விடுவாங்க. ஏன்னா ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்ண உடனே இங்கேருந்தும் பிபிடியூஸ் வரும், இங்கேருந்தும் பிபிடியூஸ் வரும், இங்கேருந்தும் பிபிடியூஸ் வரும், இங்கேருந்தும் பிபிடியூஸ் வரும். என்ன ஆகும்னா, நிறைய பிபிடியூஸ் வரும்போது அவங்களோட கால்குலேஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அந்த டிலே ஆகாம இருக்கிறதுக்கு தான் அவங்க வந்து அவங்களோட இன்டர்ஃபேஸஸை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2க்கு நடுவில் வந்து இது நடக்கும், ஆர்எஸ்டிபி நடக்கும்.
ஆர்எஸ்டிபி நடந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க யார் ரூட் ஸ்விட்ச், யார் நான் ரூட் ஸ்விட்ச், யார் எந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரூட் போர்ட் இருக்கும், பிளாக் போர்ட் இருக்கும், டெசிக்னேட்டட் போர்ட் இருக்கு, அது எல்லாமே வந்து இவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து இந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே வந்து ஓபன் பண்ணுவாங்க, ஏன்னா அன்பிளாக் பண்ணுவாங்க. அன்பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஆர்எஸ்டிபி கால்குலேஷன் வந்து மறுபடியும் இந்த 6 சுவிட்சுக்கு நடுவில் நடக்கும். ஸோ ஏற்கனவே வந்து ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2க்கு நடுவில் ரூட் ஸ்விட்ச் எலெக்ட் ஆயிருக்கும், ஏதாவது ஒரு ஸ்விட்ச் வந்து ரூட் ஸ்விட்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த ரூட் ஸ்விட்சோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும். ஓகேங்களா? இங்கேருந்து வரும், இவங்களோட ஒரு ப்ரையாரிட்டி, இவங்களோட மேக் அட்ரஸ் அதுவும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா பிபிடியூ கூட இவங்களும் வந்து அவங்களோட டிசிஎன் நோட்டிபிகேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. உடனே வந்து சப்போஸ் ரூட் ஸ்விட்ச் வந்து ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2க்கு நடுவில் இது வந்து ரூட் ஸ்விட்ச் ஆயிருக்குன்னா அதுக்கப்புறம் 3, 4, 9, 10 இந்த 4 ஸ்விட்ச்லயும் வந்து மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ்ல இருந்து ஜாஸ்தியா இருந்தானுக்கா ஸ்விட்ச் 1 வந்து தான் ரூட் ஸ்விட்சா இருக்கும், அதுல எதுவும் சேஞ்சஸ் நடக்காது. ஓகேயா? பட் சாரி, பட் சப்போஸ் 9th ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் விட கம்மியா இருந்தா அந்த இன்ஃபர்மேஷனும் உடனே வந்து எல்லா ஸ்விட்சஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? டிசிஎனும் பிபிடியூ கூட டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த கால்குலேஷனும் ஃபாஸ்டரா நடக்கும். ஓகேயா? ஃபாஸ்டரா நடக்கிறதுனால இப்போ இந்த 6 ஸ்விட்சஸ்க்கு நடுவில் வந்து ரூட் ஸ்விட்ச் சேஞ்ச் ஆகுமா ஆகாத அந்த கால்குலேஷன். இந்த ஸ்விட்ச் வந்து நான் ரூட் ஸ்விட்ச் ஆகும், இந்த ஸ்விட்ச்ல வந்து ரூட் போர்ட் எலெக்ட் ஆகும், பிளாக் போர்ட் எலெக்ட் ஆகும், டெசிக்னேட்டட் போர்ட் ஆகும், அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வேவ்ல ஆகும். அதுக்கப்புறம் இந்த 6 ஸ்விட்சஸ்க்கு நடுவில் வந்து இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோல் நெட்வொர்க்ல அந்த டீடைல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படிதான் ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ ஒர்க் ஆகும். 2 ஸ்விட்ச், அதுக்கப்புறம் 4 ஸ்விட்ச், 6 ஸ்விட்ச், 8 ஸ்விட்ச், 16, 32 அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஸோ பிபிடியூ பிளஸ் டோபாலஜி சேஞ்ச் நோட்டிபிகேஷன் ஹெடர் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ நமக்கு வந்து தெரியும் 30 செகண்ட்ஸ் எடுத்துட்டு நார்மலா ஒரு நார்மல் ஸ்பானிங் ட்ரீ வந்து 30 செகண்ட்ஸ் எடுத்துட்டு ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போறது. இப்போ கரண்ட் சினாரியோல ரியல் டைம்ல ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ வந்து ஒரு 300 மில்லி செகண்ட்ஸ்ல இந்த கால்குலேஷன் பண்ணு. புரிஞ்சுதா? இதுதான் ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ. ஒர்க்கிங் வந்து சேமா தான் இருக்கும். எப்படி ரூட் ஸ்விட்ச் எலெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் எப்படி ரூட் போர்ட் எலெக்ட் ஆகும், எப்படி டெசிக்னேட்டட் போர்ட் எலெக்ட் ஆகும், எப்படி பிளாக் போர்ட் எலெக்ட் ஆகும், அது எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். பட் கால்குலேஷன் வந்து ஃபாஸ்டர் ஆகும். ஓகே, இதுதான் ரேபிட் ஸ்பானிங் ட்ரீ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிவிஎஸ்டி பர் VLAN, பிவிஎஸ்டிபி பர் VLAN ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால். இப்போ நம்ம வந்து பார்த்த ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் வந்து அதுக்கு பேர் வந்து காமன் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால், சிஎஸ்டிபி, காமன் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால். ஸ்பானிங் ட்ரீ வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணும்போது அவங்க வந்து என்ன யோசிச்சு டிசைன் பண்ணாங்கன்னா, அவங்க மனசுல என்ன இருந்ததுன்னா நம்ம நெட்வொர்க்ல ஒரே ஒரு VLAN டிராபிக் தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரே ஒரு டிராபிக் இல்லைன்னா ஒன் டிராபிக். அந்த டிராபிக் வந்து இந்த மாதிரி இல்லைன்னா ஒரே டைப் ஆஃப் டேட்டா, ஒரு டிராபிக் இல்லாம ஒன் டிராபிக், ஒன் VLAN, only one type of data, only one type of data. அது வந்து வாய்ஸ் டேட்டா இருக்கலாம், வீடியோ டேட்டா இருக்கலாம், ஓகே, இல்லைன்னா இன்டர்நெட் டேட்டா இருக்கலாம், இந்த மாதிரி டேட்டா. பட் only one type of data. அந்த மாதிரி யோசிச்சுட்டு தான் இவங்க வந்து ஸ்பானிங் ட்ரீ கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ
இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இப்போ வந்து எனக்கு வாய்ஸும் வேணும், வீடியோவும் வேணும், இன்டர்நெட் வேணும். இது வந்து ஒட்டுக்கா போகணும். இந்த 3 டேட்டாமே வந்து ஒட்டுக்கா போகணும். ஓகே, அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே நாங்க ஓகே சொன்னாங்க. பட் ஓகே சொல்லும்போது என்ன பண்ணாங்கன்னா, சப்போஸ் இந்த 4 ஸ்விட்ச்க்கு நடுவுல வந்து இப்போ ஒரு வாய்ஸ் டேட்டா மட்டும் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இவங்க வந்து இந்த 4 ஸ்விட்சஸ்க்கு நடுவுல வீடியோவும் கொண்டு வந்தாங்க, இன்டர்நெட் டேட்டாவும் கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வரும்போது என்னாச்சுன்னா, இந்த 4 ஸ்விட்சஸ்க்கு நடுவுல ஸ்பானிங் ட்ரீ நடந்துட்டு இருக்கு. இந்த 4 ஸ்விட்சஸ்ல இந்த 3 டைப் ஆஃப் டிராஃபிக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் பிளாக் ஆயிருந்தது. நீங்க வந்து எந்த மாதிரி டிராஃபிக் வேணாலும் கொண்டு வந்துடுங்க. எவ்வளோ VLANs வேணாலும் கொண்டு வந்துடுங்க. 1 VLAN இருந்தாலும் சரி, 10 VLANs இருந்தாலும் சரி, 100 VLANs இருந்தாலும் சரி. ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் இப்படிதான் இருக்கும். இதே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்ல இருக்கு. அதுதான் பிரச்சனை நார்மல் ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்ல. ஸோ சப்போஸ் இங்க வந்து ஒரு டெலிஃபோன் யூசர் இருக்கான், இங்க ஒரு டெலிஃபோன் யூசர் இருக்கா, இங்க வந்து ஒரு டெலிஃபோன் யூசர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்ல ஒரு வாய்ஸ் டிராஃபிக்கும் போயிட்டு இருக்கு, வீடியோ டிராஃபிக்கும் போயிட்டு இருக்கு, இன்டர்நெட் டிராஃபிக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ வாய்ஸ் டிராஃபிக்கு போகணும்னா இப்படிதான் போகணும். கரெக்டா? இப்படிதான் அந்த டேட்டா டிராவல் பண்ணணும்னா இப்படிதான் டிராவல் பண்ண முடியும். பட் ஏன் வந்து இந்த லாங்கர் ரூட் நான் சூஸ் பண்ணணும்? why should I choose this longer route? நான் வந்து இந்த இப்படி டைரக்டாவே போலாமே, இப்படி டைரக்டாவே ஷார்ட்டர் பாத் யூஸ் பண்ணி போலாமே, போக முடியாது. ஏன் பிகாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் ஆயிருக்கு. அதனால இந்த டேட்டாவை இப்படி போக முடியாது. சோ அதனால இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் டிராபிக் இல்லைன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் VLANs நீங்க வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, ரியல் டைம் சினாரியோல ஒரு VLANல வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா கொண்டு போவோம். அந்த டேட்டா வந்து எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம். வாய்ஸ் டேட்டா இருக்கலாம், வீடியோ டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா இன்டர்நெட் டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பேங்க் டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஏதாவது இந்த மல்டி காஸ்டிங் டிராபிக் இருக்கலாம், இந்த மாதிரி டேட்டாவும் இருக்கலாம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு டிராபிக் வந்து ஒவ்வொரு VLANs அசைன் பண்ணி. ஓகே, ஸோ நம்ம வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு VLANs இருக்கும். 1ல இருந்து 4096 வரை நம்ம வந்து 1ல இருந்து 4096 VLANs நம்ம வந்து யூஸ் பண்ணோம். பட் பிரச்சனை என்னன்னா 4096 VLANsக்கு வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர், லூப் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் இதுதான். பட் நான் வந்து என்ன சொன்னேன், என்னோட வாய்ஸ் டிராபிக் வந்து இந்த பாத் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா ஷார்ட்டரா இருக்கும். ஷார்ட்டரா இருக்குன்னா எனக்கு வந்து இங்க இருந்து இந்த இன்டர்ஃபேஸை ரிமூவ் பண்ணணும், அன்பிளாக் பண்ணணும். ஓகே, அன்பிளாக் பண்ணா இங்க இருந்து டேட்டா இப்படி போலாம். பட் அன்பிளாக் பண்ண உடனே என்ன ஆகும், இங்க வந்து லூப் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு VLANக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பானிங் ட்ரீ கிரியேட் பண்ணலாம். அதுக்கு தான் பேர் வருது பர் VLAN. ஒவ்வொரு VLANக்கு ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு தான் பேரு பர் VLAN ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால். ஸோ சப்போஸ் இப்போ வந்து switch 1, switch 2, switch 3, switch 4 ஒரே ஸ்விட்ச் தான், இந்த 4 ஸ்விட்சே தான். பட் இந்த 4 ஸ்விட்ச்ல சப்போஸ் நான் வந்து 2 VLAN ரன் பண்றேன். VLAN நம்பர் 1, VLAN நம்பர் 1க்கு இந்த மாதிரி ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுல வந்து இது வந்து ரூட் ஸ்விட்ச் இருக்கு. ஓகே, இது வந்து ரூட் ஸ்விட்ச் இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, VLAN நம்பர் 2 டேட்டாக்கு அதே ஸ்விட்ச் தான். பட் VLAN நம்பர் 2 டேட்டாக்கு நான் வந்து switch 4 ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் பண்ணும்போது
என்ன ஆகும்? இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் ஆகும். ஸோ இதுல வந்து என்ன நடக்குது? இங்கேருந்து போற டெலிஃபோன் டேட்டா வந்து இப்படி டைரக்டாவே போகலாம். ஸோ அந்த டெலிஃபோன் டேட்டாவை நான் வந்து VLAN 2 அசைன் பண்ணுவேன். அந்த டேட்டாவை வந்து நான் வந்து VLAN 2 அசைன் பண்ணுவேன். VLAN 2 அசைன் பண்ண உடனே இந்த டேட்டா வந்து இப்படியே டைரக்டா போகும். பட் அந்த VLAN 2 டேட்டா வந்து இப்படி போக முடியாது. பட் இங்கேருந்து VLAN 1 போகலாம். பிகாஸ் இந்த ஸ்பானிங் ட்ரீ லூப் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் வந்து VLAN 1க்காக இல்ல, இட் இஸ் ஃபார் VLAN 2. ஸோ இந்த பிளாக் இன்டர்ஃபேஸ்ல இருந்து VLAN 1 போகலாம், பட் VLAN 2 போக முடியாது. அதே மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து VLAN 1 போக முடியாது, பட் VLAN 2க்கு போகும். புரியுதா? இது எல்லாமே வந்து ஒரே இதுல தான் சொல்றீங்க. இது ரெண்டு ஒரே சமயம் ஆமா, சொல்றீங்களா? ஒரே டிவைஸ் தான். இந்த ஓகே 4 ஸ்விட்ச் தான். நான் வந்து வேற வேற ஸ்விட்ச் எடுக்கல. ஒரே ஓகே ஸ்விட்ச், ஒரே நெட்வொர்க் தான். ஒரே நெட்வொர்க்ல எல்லாம் ஒவ்வொரு VLANக்கு வந்து நான் ஒவ்வொரு ஸ்பானிங் ட்ரீ இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஓகே பர் VLAN ஸ்பானிங் ட்ரீ. ம் ஓகேயா? ஓகே ஸோ இது வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்பானிங் ட்ரீ முடிஞ்சது. ஓகே, இதுல வந்து என்ன யூஸ்வலா என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் spanning tree protocol, rapid spanning tree protocol, and per VLAN spanning tree protocol. ஓகேங்களா? ஆமா, ஓகே. ஒன் மோர் திங், இதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி, இது வந்து நார்மல் பர் VLAN spanning tree protocol. இதுலயே வந்து அவங்க வந்து ரேபிட்னு கொண்டு வந்தாங்க. ரேபிட் பர் VLAN spanning tree protocol. ஸோ இந்த நார்மல் பர் VLAN spanning tree protocol அதே கான்செப்ட் தான், BPDU மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரேபிட் சொல்லும் போது பர் VLAN spanning tree அந்த ரேபிட் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, BPDU plus TCN. அதான் ரேபிட் பர் VLAN spanning tree. ஓகேயா? இப்போ question வந்து what is the difference between spanning tree protocol, rapid spanning tree protocol and per VLAN spanning tree protocol? நீங்க இப்படி சொல்லலாம், spanning tree protocol is the legacy protocol. It's a legacy protocol. IEEE format name is 802.1d. Okay, it takes 30 seconds to move interface to forwarding state. Okay, and in some scenarios, if we include max age timer, it will take 50 seconds. If we include max age timer. Okay, and they use BPDUs only. They use BPDUs only to make calculations. To make calculations or calculations or elections. Election meaning election of root switch, election of designated port, election of block port, etc. So in the mari நீங்க வந்து spanning tree க்கு சொல்லலாம். Now with rapid spanning tree protocol, in rapid spanning tree protocol, it started to use BPDUs plus the topology change notification header. Topology change notification header. நீங்க வந்து இப்போ இதுல வந்து topology change notification header கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுல வந்து அது வந்து 8-bit header ஆக்கும். அதுல வந்து என்னெல்லாம் fields இருக்கு, topology change notification field, acceptance, proposal, agreement, port states, port role, அந்த மாதிரி bits இருக்கு. Okay, and because of BPDU plus TCN header combination, the convergence or the time taken by an interface to go to a forwarding state is reduced from 30 seconds to approximately 300 milliseconds in real-time scenarios.
ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பர் VLAN ஸ்பானிங் ட்ரீ. அதோட மீனிங் என்னன்னா, normal spanning tree protocol or the common spanning tree protocol was created for only one VLAN. For only one VLAN. But with per VLAN spanning tree protocol, இது வந்து common spanning tree protocol. But with per VLAN spanning tree protocol, you can have spanning tree instances for each VLAN. For each VLAN. Or group of VLANs. Each VLAN or group of VLANs. ஓகே, ஸோ இங்க வந்து நான் வந்து VLAN 1ல இருந்து VLAN 10 வரை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருந்து VLAN 11ல இருந்து VLAN 20 வரை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ வித் திஸ் நம்மளோட ஸ்பானிங் ட்ரீ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.